மக்களே, நம்ம வந்து பொருட்காட்சியை பார்த்தோம் டிவி தியேட்டரில் நடக்கிறத. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சென்னைக்கு வந்துட்டோம். லேட் நைட்டாக பசி எடுத்தா எங்கே போய் சாப்பிட்லாங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க அந்த இடத்த பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பிரச்சார சபா பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்க், அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கடை தான். இந்த கடையில் மிட் நைட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸ்பெஷலாக தோசையில் அத்தனை வெரைட்டியும் கிடைக்கும். வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, நம்ம நைட்டு வந்து எந்த கடைக்கு வந்தோன்னு நான் சொல்லிட்டேன், எங்கே இருக்குன்ட்டு சொல்லிட்டேன். அந்த கடையில் அவங்களோட ஸ்பெஷலாக 3 வெரைட்டி வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அந்த 3 வெரைட்டியோட இது என்னென்னா, ஒன்று நான் வந்து எறா தோசை வாங்கியிருக்கேன், இன்னொன்று வந்து சீஸ், அதாவது மைசூர் சீஸ் தோசை வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் தோசை வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி இவங்கக்கிட்ட எல்லாமே புரோட்டா எல்லாமே இருந்தால் கூட தோசை தான் ஃபேமஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தோசையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு தோசை வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எறா தோசை. ஓகேங்களா? இந்த எறா தோசையோட டேஸ்ட் என்னங்கிறது ஒரு எறாவோடு சேர்த்து நான் எடுக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. எறாவை பொறுத்தவரை நல்லா குக்காக இருக்குது. நம்ம மதியம் சொன்ன மாதிரி தான் இந்த எறாலையுமே வந்து எறா மசாலா நல்லாவே குக்காக இருக்குது. அது போக தோசையுமே நல்லா இருக்குது. நம்ம அடுத்த தோசையை ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த தோசை என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு வெஜ்ஜு தோசை மாதிரி வச்சுக்கோங்களேன், மைசூர் சீஸ் தோசை. ஓகேங்களா? இந்த மைசூர் சீஸ் தோசை எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதையும் நம்ம பார்த்துருவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சீஸ் நல்லாவே இதில் இருக்குது. நீங்களே பாருங்கள், சீஸ் வந்து இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது போக தோசையுமே நல்லா முருகலாக இருக்குது. தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தக்காளி பிடிச்சவங்களுக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? தக்காளி வந்து அதிகமாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டொமேட்டோ சாஸ் பிடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஃபேவரட்டான டிஷ். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு நல்ல ட்ரை தான். ஓகேங்களா? அடுத்து நான் ட்ரை பண்ண போகிறது சிக்கன் தோசை. ஓகேங்களா? சிக்கன் தோசை அதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், சிக்கன் தோசை எப்படி இருக்குங்கிறத. சிக்கன் தோசையை பொறுத்தவரை சிக்கன் ஓரளவு ஓகே, ரொம்ப குக்காகலன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், பட்டு ஓரளவுக்கு நைஸ், நல்லா குக்காக இருக்குது. தோசையை பொறுத்தவரையுமே அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது நல்லாவே இருக்குது. நல்ல டேஸ்ட்டு பாருங்கள். அந்த சிக்கன் எல்லாமே நல்லா இருக்குது, அந்த மசாலாவும் நல்லா இருக்குது. ரொம்ப ஹெவி மசாலா கிடையாது. இதுவும் நான் ஒரு நல்ல ட்ரை. என்னை பொறுத்தவரை வெஜிடேரியனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மைசூர் சீஸு அண்ட் நான்வெஜ்ஜை பொறுத்தவரை இந்த வந்து எறா தோசை, இந்த ரெண்டுமே மஸ்ட் ட்ரை, நல்ல சாய்ஸ். ஓகே மக்களே,
இந்த இடம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஹிந்தி பிரச்சார சபா பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பல்க்குக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கடை தான் நம்ம ரோட்டு கடை, சாதுல்லா தெரு. இங்கே வந்தீங்கன்னா லேட் நைட்டு எல்லா விதமான சாப்பாடும் கிடைக்கும். ஸ்பெஷலி தோசை சாப்பாடு இங்கே நல்லாவே இருக்கும். யாராச்சும் நம்ம ஊர்லேருந்து வாரீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஓகேங்களா? பாய். இதுக்கப்புறம் போய் தூங்க போகிறோம். தூங்கிட்டு காலையில் வந்து பேசுகிறோம் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? பாய். குட் நைட்.